ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஓன் வாய்ஸ். இதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டினியூவாக வீடியோ வரும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் வந்து மகாகந்த சஷ்டி விரதம் வந்து இருந்திருப்பீங்க. நானுமே இருந்தேன் எங்களோட சேர்ந்து. கண்டிப்பாக முருக கடவுளை வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை விட பல மடங்கு கொடுப்பார். நம்பிக்கையோடு வேண்டியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து சூரசம்ஹாரம் அன்னைக்கு எடுத்த விலாகு 6 நாளுன்றதுனால சாமிக்கு வந்து 6 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். என்னென்ன அபிஷேகம்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஓம் சரவண பவ அப்படி சொல்லிவிட்டு எழுதிட்டு நான் வெற்றிலை தீபம் ஏற்றிருந்தேன். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக முருக கடவுள் வந்து எல்லாருக்குமே வேண்டினதை கண்டிப்பாக அதை விட நிறையவே கொடுப்பார். நம்பிக்கையோடு இருங்க. என்னுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய பல விஷயங்கள் மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். பாதி விஷயம் கொடுத்துருக்கார். இதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் கண்டிப்பாக முருக கடவுளோட அருளோடைய நான் நல்லா வருவேன் நான் நம்புகிறேன். அந்த மாதிரி நீங்களுமே நம்புங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. திருக்கல்யாணம் வீடியோவுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் திருக்கல்யாணத்துக்கு வந்து வடை பாயசோட முருகருக்கு கல்யாண விருந்து தானே, அதனால் எல்லாமே செஞ்சு நான் படையல் போட்டிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அந்த வீடியோவும் ஆட் பண்ணுறேன். ஆனால் என்ன ஒன்று, நான் சமைச்சதை எல்லாமே வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். கண்டிப்பாக இன்னொரு விலாகில் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து முருக கடவுள்கிட்ட நம்பிக்கையாக வேண்டியிருப்பீங்க. நீங்கள் வேண்டினதோடு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் வந்து முருக கடவுளை வந்து அதை வேண்டுதலை நிறைவேற்றுவார். திருச்செந்தூர் லைவ் பார்த்துட்டு சூரசம்ஹாரம் வந்து வீடு துடைச்சிட்டு திருப்பி விளக்கேற்றியாச்சு. இது மறாத நாள் திருக்கல்யாணம். அப்போது நான் வந்து எனக்கு சமைச்சதை மட்டுமே நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம். கோவிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பயங்கரமாக முருகனை பார்த்துட்டு வந்து எங்களால் முடிஞ்சதை அன்னதானம் தயிர் சாதம் கொடுத்துருந்தேன். ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. முருகன் அவ்வளோ ஒரு கிட்ட கண்கூடாதப்பா பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாம் முருகனுடைய அருள்னால தான். அவர்கிட்ட போய் பார்க்குறேன். அவரை பார்க்கணுன்னு நினச்சாலே அவர் அனுமதி மட்டும்தான் வேணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை தட்டுங்க. ப்ளீஸ் புதுசாக வர யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு விலாகில் சந்திக்கலாம்.